ضبحا فالموريات قدحا فالمغيرات صبحا فأثرن به نقعا. அல்லாஹ் அக்பர். கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம் அக்கிரமத்தை அடக்க மறுத்த மத்திய அரசை கண்டிக்கிறோம். உணவுக்காக மாடறுத்தால் உண்டவனுக்கு கத்தியாம் ஜாக்கிரதை 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 ஜாக்கிரதை. மாட்டிறைச்சி என்று கூறி மனித வேட்டை தொடருமானால் வேரோடு சாய்ப்போம் ஜாக்கிரதை. வேட்டையாடும் மிருகங்களை வேரோடு சாய்ப்போம் ஜாக்கிரதை. இழக்க மாட்டோம் இழக்க மாட்டோம். உணவு உண்ணும் உரிமையை உயிர் போனாலும் இழக்க மாட்டோம். பதில் சொல் பதில் சொல் பதில் சொல் பதில் சொல். காவிகளே பதில் சொல். இதிகாசங்களிலும் வேதங்களிலும் இறைச்சி உண்ட வரலாறுகள் இருக்கிறதே பதில் சொல். மாடுகளை பலி கொடுக்கும் மத சடங்குகள் உள்மதத்திலும் இருக்கிறதே பதில் சொல். பக்ரீத்தை மட்டும் குறிவைக்கும் பயங்கரவாத புலுக்குராசே பயங்கரவாத புலுக்குராசே. மனித உயிர்கள் என்றால் மட்டும் மலிவாகி விட்டதோ. இதர மதத்தவர் விவகாரத்தில் இவ்வாறெல்லாம் நடக்கிறதா? இஸ்லாமியர் என்றால் மட்டும் இழிச்ச வாயனா கிள்ளு கீரையா? தூக்கில் போடு தூக்கில் போடு. முகமது அஹ்லாக் படுகொலையை முன்னின்று நடத்திய மிருகங்களை பொது இடத்தில் தூக்கில் போடு. எச்சரிக்கை எச்சரிக்கை. பாஜக அரசுக்கு எச்சரிக்கை. அநியாய செயல்கள் தொடருமானால் அடங்க மறுப்போம் அடக்கி வைப்போம். எச்சரிக்கை எச்சரிக்கை. மோடி அரசே எச்சரிக்கை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, உத்தரப்பிரதேச மாநிலத்திலே காத்ரி என்ற ஒரு கிராமத்திலே இந்துக்கள் பகுதியில் வசிக்கிற ஒரே முஸ்லிம் குடும்பம் முகமது அஹ்லாக் என்பவருடைய குடும்பம். அவர் தன்னுடைய வீட்டிலே மாட்டு இறைச்சியை வைத்திருக்கிறார் என்று கோவிலில் அறிவிப்பு செய்கிறார்கள். மாட்டிறைச்சி வைத்திருப்பவனை களை எடுக்க வாருங்கள், கொலை செய்ய வாருங்கள் என்று அறிவிப்பு செய்து கோவிலிலிருந்து கூட்டத்தை, கும்பலை, ரவுடிகளை திரட்டி கொண்டு வந்து அந்த வீட்டுக்குள் புகுந்து முதியவரை, முகமது அஹ்லாக் என்ற முதியவரை இழுத்து வந்து கொடூரமான முறையில் லத்திகளால், கைத்தடிகளால், உருட்டுக்கட்டைகளால், கற்களால் தாக்கி உடம்பை சிதைத்து கொலை செய்கிறார்கள். அவருடைய இளைய மகனையும் இதுபோல் தாக்கி கடுமையாக காயப்படுத்தி மரணித்து விட்டார் என்று போட்டுவிட்டு செல்கிற அளவுக்கு அவரையும் தாக்குகிறார்கள். பெண்களை எல்லாம், வீட்டில் இருந்த பெண்களை எல்லாம் நைய புடைக்கிறார்கள். இவ்வளவு பெரிய ஒரு கொடுமை முஸ்லிம்களுடைய நண்பர் வேடம் போடக்கூடிய முலாயம் சிங் யாதவுடைய மகன் அகிலேஷ் யாதவுடைய ஆட்சியில் நடக்கிறது. இவருடைய ஆட்சியில் தான் முசாபர் நகர் என்ற கிராமத்தில் முன்னர் ஒரு கலவரம் நடந்தது. அப்போதும் இவர் மௌனமாக வாய் மூடி முஸ்லிம்களுக்கு எதிராகத்தான் நடந்து கொண்டார். அப்ப இந்த மாதிரியாக வீட்டுக்குள் நுழைந்து ஒரு முதியவரை தாக்கி இருக்கிறார்கள் என்று சொன்னால் ஒரு கலவரத்தில் கொல்லப்படுவதற்கு